உலகெங்கும் வாழும் அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். மீண்டும் நெஞ்சு பொறுக்குதலை நிகழ்ச்சியில் உங்களோடு இணைவதில் மகிழ்ச்சி. வாரந்தோறும் ஒரு சமூக கருத்தினை எடுத்துக்கொண்டு மக்களுக்கான விழிப்புணர்வை நோக்கி ஒரு நிகழ்ச்சியாக நம்முடைய நெஞ்சு பொறுக்குதலை நிகழ்ச்சி இருக்கிறது. தனி மனிதனுக்குரிய பேச்சு, தனி மனிதனுக்குரிய கருத்துக்களை சொல்லக்கூடிய இடமாக, கருத்து சுதந்திரம் மிக்க இடமாக இந்த நிகழ்ச்சி இருக்கிறது. ஆகவே இன்றைக்கான தலைப்பு, தமிழகத்தில் கருத்து சுதந்திரம் இருக்கிறதா இல்லையா என்பதை குறித்து நாம் விவாதிக்க இருக்கின்றோம். ஒரு கருத்து சுதந்திரத்திற்கு மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பு கிளம்பியது சமீபத்தில் வந்த ஒரு நாவல், பெருமாள் முருகன் எழுதிய ஒரு நாவலுக்கு எதிர்ப்பாக ஒரு இன மக்கள் தனியாக குரல் கொடுத்து எழுதக்கூடாது என்று அவரை மிரட்டுகின்ற அளவிற்கு போகின்ற போது, அப்போ எழுத்தாளர்களுக்கெல்லாம் கருத்து சுதந்திரம் இல்லையா என்று ஒரு கேள்வி இருந்தது. அப்போ இந்தியாவினுடைய அரசியலமைப்பு சட்டம் என்பதே மிக முக்கியமானது. ஆர்டிக்கல் 32 சொல்லுகின்ற போது நம்முடைய பேச்சுரிமை, எழுத்துரிமையை பற்றி சொல்லியிருக்கிறது. அதற்கே ஒரு மிகப்பெரிய இடையூறாக இருக்கிறது என்று எல்லா இடங்களிலும் இருந்து விமர்சனங்கள் வர தொடங்கியது. அதையும் மீறும் விதமாக சமீபத்தில் ஊரெங்கும் இருக்கக்கூடிய இந்த டாஸ்மாக் கடையை மூடு என்று பாடல் வந்தபோது கோவனுக்கு எதிராக ஒரு தேச துரோக வழக்கை அரசு பதிவு செய்த ஒரு நிலையும் பார்த்தோம். அதற்கு பிறகு சமீபத்தில் கமலஹாசன் அவர்கள், நடிகர் அவர்கள் ஒரு கருத்தை சொல்லுகின்ற போது அதற்கு ஒரு கண்டனம். ஆகவே இந்த தேசத்தில் கருத்தை சொல்லுகின்ற போது எங்கெங்கெல்லாம் குரல்கள் வருகிறது, இதற்கு உண்மையாகவே மக்களுக்கு கருத்து சுதந்திரம் இருக்கிறதா? ஒரு சிறுபான்மை மக்கள் பெரும்பான்மை இனத்தை பற்றி எழுதுகின்ற போது கருத்துக்கள் நசுக்கப்படுகிறது. இதற்கு என்ன காரணம்? தகவல் தொழில்நுட்ப சட்டத்தினுடைய 66A பிரிவுபடி சொல்லுகின்றபடி உண்மையாகவே கருத்து சுதந்திரம், முகநூலில் நம்முடைய கருத்துக்களை பதிவு செய்யக்கூடிய அளவிற்கு சுதந்திரம் இருக்கிறதா என்று ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்கிறது. ஒவ்வொரு மனிதனுக்கும் பேச்சுரிமை, எழுத்துரிமை, வாக்குரிமை என்பது இந்திய ஜனநாயகத்தில் இருக்கக்கூடிய முக்கிய உரிமையாகும். அதில் கருத்துரிமை இல்லை என்று சொன்னால், கருத்துரிமைக்கு பாதிப்பு வருகிறது என்று சொன்னால், நிச்சயமாக இது போன்ற நிகழ்ச்சிகள் தான் மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும். அந்த வகையிலே நாம் விவாதிக்க இருக்கின்றோம். நிகழ்ச்சிக்கு வந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர்களை நான் உங்களுக்கு அறிமுகம் செய்து வைப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். நக்கீரன் பத்திரிகையினுடைய பொறுப்பாசிரியர், பத்திரிகையாளர் கோவில் லெனின் அவர்கள் நம்முடைய வந்திருக்கின்றார். திமுக கழகத்தினுடைய மாநில செய்தி தொடர்பாளர், வழக்கறிஞர் திரு ஜெயராஜ் அவர்கள் நம்முடைய இருக்கின்றார். இன்னொரு எழுத்தாளரும் மதுரையிலிருந்து வந்திருக்கின்றார், ஆதவன் தீட்சண்யா அவர்கள் நம்முடைய வந்திருக்கிறார். கருத்து உரிமை சொல்வதற்கு பெண்களுக்கு உரிமை இல்லையா அப்படின்னு ஒரு மிக முக்கியமான கேள்வி. அந்த வகையிலே கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மக்கள் விடுதலையினுடைய செயற்குழு உறுப்பினர் செல்வி அவர்கள் உண்மையாகவே கருத்து சுதந்திரம் என்றால் என்ன என்பதை குறித்து ஒரு சிறிய ஆவணப்படம் இருக்கிறது. அதனை பார்த்துவிட்டு நாம் விவாதத்தை தொடரலாம். ஆட்சியாளர்களை பற்றிய விமர்சன கட்டுரை வெளியிட்ட ஒரு வார இதழின் மீதும், மணல் கொள்ளை பற்றி பேசியவர் மீதும் அவதூறு வழக்கு, அரசு நடத்தும் டாஸ்மார்க்கை எதிர்த்து மதுவின் தீமையை விளக்கியும் பாட்டு பாடினால் தேச துரோக வழக்கு, தொடர்புடையவர்களின் இணைய ஊடகம் முடக்கம், இவற்றோடு பத்திரிகையாளர், எதிர்க்கட்சிகள், சமூக ஆர்வலர்கள், எழுத்தாளர்கள், கலைஞர்கள் என்று யார் பேசினாலும் அவர்களுக்கு எதிராக கருத்து சுதந்திரம் முடக்கப்படும் நடவடிக்கைகள் முடுக்கிவிடப்பட்டிருக்கின்றன. இதை நாம் சொல்லவில்லை. பத்திரிகைகளும் இணையத்திலும் ஊடகங்களிலும் பாதிக்கப்பட்டவர்களின் குமுறல் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. அவற்றிற்கான சாட்சிகளும் இருக்கிறார்கள். இது ஒருபுறம் இருக்க, கருத்து சுதந்திரம் என்கிற பெயரில் சமூக நல்லிணக்கத்தையும் மக்களின் ஒற்றுமையையும் பிளவுபடுத்துபவர்களையும், அரசின் நல்ல திட்டங்களை கெடுக்க நினைப்பவர்களையும் தடுக்கும் வகையிலே நடவடிக்கை எடுக்கிறோம். நீதிமன்றத்தின் படிகளில் ஏறி சட்டத்திற்கு உட்பட்டு நியாயம் கேட்கிறோம். கருத்து சுதந்திரம் இருப்பதால் தான் எதிர்ப்பு குரல்களும் கேட்கிறது என்று மாற்றுத்தரப்பின் பதில்களும் வருகின்றன. மக்களின் கருத்துக்கள் ஆட்சியாளர்களால் கவனிக்கப்பட வேண்டுமே தவிர காயப்படக்கூடாது என்பதுதான் பொதுமக்களின் விருப்பம். உண்மையாகவே கருத்து சுதந்திரம் தமிழகத்தில் இருக்கிறதா இல்லையா? இப்பொழுது மழை வெள்ளம் வந்தது. இந்த மழை வெள்ளத்தில் திடீர் நகர், சென்னை திடீர் நகரில் ஒரு வாட்ஸ்அப் பார்த்துருப்பீங்க. ஒரு அம்மா சொல்கிறாங்க, சாமானிய ஒரு அம்மா சொல்கிறாங்க, இனி யாராவது ஓட்டு கேட்டு வந்தால் செருப்பால் அடிப்பேன், விளக்க மாத்தால் அடிப்பேன்றாங்க. அப்போ இது கருத்து சுதந்திரமாக இல்லையா? ஒன்று. ரெண்டாவது, அடுத்தது உயர்ந்த லெவலில் இருக்கக்கூடிய அதிகாரி சொல்கிறது, எங்கள் அம்மாவின் ஆணைப்படி சேலம் மாவட்டத்தில் மழை நன்றாக பொழிந்துள்ளது. அப்போ இது கருத்து சுதந்திரமாக இல்லையா? அவர் யோசிக்கவே இல்லை. ஐஏஎஸ் நான் சொல்கிறது எல்லாம் பார்க்குறாங்க, கிண்டல் பண்ணுவான்னு யோசிக்கல, சொல்லிட்டார். இப்படி பல கருத்து சுதந்திரம் நாட்டில் இருக்குது. இப்படி இருக்க 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 கருத்து சுதந்திரம் ஏன் இல்லைன்னு நினைக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. பொதுமக்கள்
ஒரு சில கருத்துக்களை அரசாங்கத்திற்கு எதிராக நியாயமான கருத்துக்களை சொல்லும்போது அரசாங்கம் அதை தடுக்குது. மகாத்மா காந்தியை தேசத்தந்தைன்னு சொல்லிக்கிட்டு கரன்சி நோட்டில் அவருடைய படத்தை உலகம் முழுதும் நம்ம பரப்பிக்கிட்டு இந்த மதுவை உண்ணக்கூடாது, இதனால் நிறைய தீங்குகள் நிகழுது அப்படின்னு சொன்ன ஒரு நபரை, ஒரு சகோதரரை ஒரு தேச துரோக குற்றத்திற்காக ஒரு அரசாங்கம் கைது செய்யுது அப்படின்னு சொன்னால், முதல்ல மகாத்மா காந்தி உயிரோடு இருந்திருந்தால் இன்னைக்கு அவரும் கைது செய்யப்பட்டிருப்பாரா? பொறுப்பில் இருக்கிற ஒரு அதிகாரி அவரோட பணியை இயல்பாக செய்ய முடியாத ஒரு விலங்கு அவர்கிட்ட அவரை போட்டிருக்காங்க. ஒரு கோடை போட்டு அந்த கோட்டுக்குள்ளே தான் நீ இருக்கணும், இதை தான் செய்யணும், இந்த அளவில் தான் செய்யணும், இப்படி தான் பேசணும் அப்படின்றத அவங்களுக்குள்ளே புகுத்திக்கிட்டே இருக்காங்க. அதனால் வந்த ஒரு பதட்டம் தான் அந்த ஒரு வார்த்தை. அந்த வழியை நாம் யாராவது ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸருக்கே இந்த நிலைமை அப்படிங்கும்போது சாமானியான எங்களோட நிலைமை என்னங்கிற நம்மளோட கருத்தை நம்ம யாருமே அவருக்காக பதிவு பண்ணலை அப்படிங்கிறது பதிவு பண்ண முடியாது. சரி, அதுதான் என்ன நிலைமை. டாஸ்மாக மூடணும் அப்படின்னு சொல்லி பாடல் பாடியதற்காக நள்ளிரவு 2:30 மணிக்கு போய் கைது பண்ணுறது அப்படின்றது இது எங்கேயுமே நடக்காத ஒரு சம்பவம். அப்போ நள்ளிரவு 2:30 மணிக்கு போய் கைது பண்ணி அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்கள்ட்ட எந்த ஒரு விஷயமும் சொல்லாமல் எங்கே கொண்டு போகிறோம், அதாவது ஒரு கடத்தல் கும்பல் எப்படி பண்ணுவாங்களோ அதே மாதிரி போய் கைது பண்ணியிருக்கிறாங்க. அப்போ அந்த கருத்து சுதந்திரன்றது இங்கே எங்கே இருக்குது? அப்போ இது ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. யாரும் எதை பற்றி கருத்து சொல்லக்கூடாது, ஒரு மிக முக்கியமான பாதிக்கக்கூடிய விஷயத்தை பற்றி கூட கருத்து சொல்ல முடியாது அப்படின்ற ஒரு நிலைமை தான் இன்றைக்கி இருந்துகிட்டு இருக்குது. அப்படின்னா சமீபத்திய உதாரணம் விஜயகாந்த் வழக்கலையாக இருக்கட்டும், கோவன் வழக்கலையாக இருக்கட்டும், உச்சநீதிமன்றமே திருப்பி அடிச்சிருக்குது. என்ன இப்போ எப்போ பார்த்தாலும் தமிழகத்திலேருந்து அதிகப்படியான வழக்குகள் கருத்துரிமையாக வருது. இப்போ அரசுக்கு என்னதான் வேலை? எப்போ பார்த்தாலும் இதை அனுப்பிட்டு இருக்குன்னா அப்போ உள்ளே நீங்கள் என்ன செஞ்சுட்டு இருக்கிறீங்க? அப்போ கருத்தே சொல்ல விட மாட்டீங்களா அப்படின்றது தான் அங்கே உச்சநீதிமன்றம் மறைமுகமாக கேள்வி எழுப்பியிருக்குன்னு பார்க்குறோம். அந்த அளவுக்கு தமிழகம்ன்றது இன்றைக்கி கருத்துரிமைக்கு எதிராக செயல்பட்டு இருக்குது தமிழக அரசுன்னு நான் பார்க்குறேங்க. நான் எந்த அளவுக்கு கருத்து சுதந்திரத்தை தெரிவிக்கலாம் அப்படின்றது முதல்ல இப்போ இருக்கிற நிலைமையில் எங்களுக்கே புரியல. நான் எந்த வரம்புக்குட்பட்டு கருத்து சுதந்திரத்தை சொல்லலாம்? இப்போ நான் சமீபத்தில் மழை பெஞ்சுது. இந்த பேரிடர்னால தமிழகத்தில் பல பகுதிகள் பாதிக்கப்பட்டது. இந்த பாதிப்பில் மக்கள் அங்கேயும் இங்கேயுமா தவிச்சிட்டு இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் தமிழக மக்களுக்கு வழங்கப்பட வேண்டிய உணவில் நான் தொலைக்காட்சியில் பார்க்குறேன், ஒரு அரிசி பொருளில் தமிழக முதல்வருடைய படம் ஓட்டுறாங்க. 3 நாள் பேருந்துன்னு சொல்லிட்டு அந்த பேருந்துகள் முகப்புகள் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா தமிழக முதல்வனுடைய படங்கள் ஓட்டுறாங்க. இதை பார்க்கும்போது வயிறு எரியுது. இளைஞர்கள் மக்கள் கஷ்டப்பட்டு அங்கேயும் இங்கேயுமா ஓடிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் இப்படி ஒரு சுயமுக வழிபாடு ஒரு முதல்வருக்கு தேவையா? இது முதல்வருடைய கவனத்துக்கு அப்பாற்பட்டு நடக்கின்ற ஒரு செயலா? இப்படி ஒரு மக்கள் தவிக்கின்ற இந்த சூழ்நிலையிலையும் ஒரு சுயமுக வழிபாடு கொண்ட ஒரு முதல்வரை நான் விமர்சிக்கலாமா வேண்டாமா? தின உரிமை மகளிர் கழகத்தில் இருக்கிறேன் நான். இந்த மழை பெஞ்சி வெள்ளம் பாதிப்பு வந்துச்சு இல்லைங்களா, அந்த டைமில் நான் முடிச்சூரில் இருக்கிறேன். ஆக்சுவலாக அந்த ஏரியாவில் இருக்கிறேன். மழை வெள்ளத்தில் நிறைய பாதிக்கப்பட்டவங்க நிறைய இருக்கும்போது என்னால் முடிஞ்ச ஹெல்ப்பை போய் நான் போய் பண்ணேன். அந்த நேரத்தில் உங்களுக்கு கொஞ்சம் அரிசி எடுத்து சமையல் செஞ்சு கொடுத்து ஏதோ என்னால் முடிஞ்சு நான் பண்ணிகிட்டு இருக்கும்போது இந்த அரசியல்வாதிங்க அந்த அம்மாவுடைய தலைமையில் இருக்கவங்க நீங்கள் இதெல்லாம் செய்யக்கூடாது, எங்களுடைய லேபிள் போட்டு எங்கே செஞ்சாலும் நாங்கள் கஷ்டப்பட்டு கொடுக்குறோம் சார், அவங்களுக்கு எங்களுடைய ஓன் மணி எங்களுடைய சொந்த பணத்துலேருந்து நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம், அதை விட்டுட்டு ஓடி இதில் லேபிள் ஒட்டுங்க, இதை பண்ணாதான் பண்ண முடியும் அப்படின்னு. சார் அதெல்லாம் வேணால் நாங்கள் கொடுக்க முடியாது அப்படின்னு. அப்போ நீ எடுத்துகிட்டு அந்த பக்கம் போ, லேபிள் ஒட்டி கொடுக்குறதா கொடு, அம்மா பேர் சொல்லி கொடுத்தா அதை கொடு, இல்லைனா வேணாம். உங்களுடைய செயல்களுடைய சுதந்திரம் அங்கே மறுக்கப்படுது. இப்போ வாட்ஸ்அப்பில் எந்த அளவுக்கு நான் என்னோட கருத்தை பதிய வைக்கணும் அப்படின்றது எனக்கு தெரியல. இன்றைக்கி இளைஞர்கள் மத்தியில் எனக்கு ஒரு பயம் இருக்குது. இப்படி பதிய வச்சுட்டா இப்போ நாங்கள் இங்கே பேசிகிட்டு இருக்கும்போது இவங்க பக்கத்தில் இருக்க இளைஞர்களே என்ன நான் இதை பேசலாமா, நான் இதை சொல்லலாமா, இந்த கருத்துக்களை நான் சொன்னால் எனக்கு வேறு எதனா பிரச்சனை வந்துடுமா அப்படின்ற ஒரு பயத்திலையும் அப்படி பேச வேண்டிய சூழ்நிலையிலையும் நிறைய பேர் இருக்கிறாங்க. அதனால் இன்று தமிழகத்திலையும் இந்திய அளவிலையும் கருத்து சுதந்திரம் மறுக்கப்படுகிறது என்பது தான் என்னோட கருத்து தான். தமிழகத்தில் கருத்து சுதந்திரம் பலமாக மறுக்கப்படுகிறது. சமீபத்தில் ஒரு வார இதழ் ஆசிரியர் மீது, பாரம்பரியமிக்க ஒரு வார இதழ் மீது ஒரு வழக்கு பதிவு செய்து அவர் மிகப்பெரிய ஒரு விஷயமாக ஆக்கி இருக்கிறார்கள். அப்படி அல்லாமல் ஒரு எழுத்தாளர் என்ற ஒரு தார்மீக அடிப்படையில் நான் சொல்ல விரும்புவதெல்லாம் என்னவென்றால், அவர்களுக்கு பத்திரிகை இருக்குது, அந்த பத்திரிகையில் இதற்கு உண்டான விமர்சன கட்டுரைக்கு மறுப்பு கட்டுரையோ அல்லது விமர்சன விளக்கமோ அளித்திருக்கலாம், அது தார்மீகமாக இருந்திருக்கலாம், அது ஒரு நாகரிகம். டாஸ்மார்க் மூடணும் அப்படின்னு இளைஞர்கள் போராடினாங்க. ஆனால் அவங்க போராடின விதம் தவறாக இருக்கலாம், சாலையில் மறியல் பண்ணது அது தவறாக இருக்கலாம். ஆனால் அவங்க சொன்ன கருத்தை அரசாங்கம் ஏற்றுக்கல. அதனால் இளைஞர்களோட கருத்து சுதந்திரம் இல்லை. பெண்களுக்கான கருத்து சுதந்திரம் எப்படி இருக்கிறது? 2 நாள் முன்னாடி நிவாரண பொருள்லாம் கொடுத்தாங்க. நிவாரண பொருள் தராங்களே, வாட்டர் கேன் கொடுத்தாங்க, வாட்டர் பாட்டில்
ஒரு ஸ்டிக்கர் ஒட்டின வாட்டர் பாட்டில் கொடுத்தாங்க. சரி நம்ம போய் அதை வாங்கலாம் அப்படின்னு சொல்லி நான் போய் வாங்குறேன். வாங்கினோடனே எனக்கு அந்த ஸ்டிக்கரில் இருக்க லேபிள் பிடிக்கல. அந்த லேபிளை நான் கிழிச்சேன். உடனே அந்த 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 அதிகாரி என்ன சொல்கிறாருன்னா, கொடுக்குறவர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த லேபிளை நீ எதுக்கு கிழிக்கிற, அவங்க தானே உனக்கு இது தராங்க அப்படின்னு சொன்னாங்க. சார் எனக்கு பிடிக்கல, நான் கிழிக்கிற, இதில் என்ன சார் தப்பு இருக்குன்னா வாட்டர் பாட்டிலை கொடு அப்படின்னு என்கிட்ட இருந்து பிடுங்கினார். அங்கே எனக்கு கருத்து சுதந்திரம் இல்லை சார். கருத்து சுதந்திரம் அப்படிங்கிறது ஒரு இண்டிவிஜுவல் பர்சனுக்கு இருக்கிற ரைட்ஸில் மதர் ஆஃப் ரைட் அப்படின்னு சொல்லலாம். அந்த மதர் ஆஃப் ரைட் இப்போ எங்கே பார்த்தாலும் இருக்கா, எல்லாருக்கும் இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. சே ஃபார் ஒன் எக்ஸாம்பிள், இப்போ இருக்கிற டெமோக்ரஸியில் ஓப்பன் டிஸ்கஷன் அப்படிங்கிறது ஒரு எசென்சியல் பார்ட்டு. இந்த ஓப்பன் டிஸ்கஷன் வந்து நம்ம அரசியல் கட்சி எல்லா அரசியல் கட்சியுமே, நான் தனிப்பட்ட எந்த ஒரு அரசியல் கட்சியும் சொல்ல விரும்பலை, ஒரு பொது கூட்டம் அப்படிங்கிறதுக்கு என்ன பண்ணுறாங்க, ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் போய் பர்மிஷன் வாங்க விரும்புகிறாங்க. அந்த மாதிரி பர்மிஷன் எத்தனை கட்சிகளுக்கு கிடைக்குது? அந்த கட்சிகளுக்கு அந்த பொதுக்கூட்டம் நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி மறுக்கப்படும் போது அதுக்கு சொல்லக்கூடிய ஒரு காரணம் என்ன அப்படின்னா, பப்ளிக் ஆர்டரை இது டிஸ்டர்ப் பண்ணுது. பப்ளிக் ஃபீஸ் ஒரு இடத்துல வந்து ஒரு பொது அமைதி குலையுது அப்படின்னா அதை ரெகுலேட் பண்ணுறதுக்கு தான் அந்த பப்ளிக் ஆர்டரு, அதுக்கு தான் அந்த அரசு அதிகாரிகள். அப்படி இருக்கும்போது அதை நமக்கு பப்ளிக் மீட்டிங் கூட்டத்தை நடத்த முடியலை. ஏன் நடத்த முடியலைன்னா, அரசில் நல்லது கெட்டது உண்மை இல்லை விமர்சனம் இது எல்லாத்தையும் எங்கே பேசுவான்? ஒரு அரசியல்வாதி ஒரு மேடையில் பொதுமக்களுக்கு முன்னிலையில் ஓப்பனாக பேசுகிறாங்க. அப்படி ஓப்பனாக பேசல ஒரு சில பேருக்கு தெரியாத கருத்து வரும், ஒரு சில பேருக்கு தெரிஞ்ச கருத்து வரும். தெரிஞ்சவங்களும் தெரியாதவங்களும் ஏற்றுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை மக்களுக்கு கொடுக்கறத மறுக்கிறாங்க. அப்போ கருத்து சுதந்திரத்தினுடைய அளவீடா நீங்கள் என்ன பார்க்குறீங்க? தனி மனித விமர்சனங்களை கருத்து சுதந்திரத்திற்குனுடைய தடையாக கொண்டு வரப்படுகிறது. அது வந்து கிடையவே கிடையாது. அது இட்ஸ் நாட் எ ரீசனபிள் ரிஸ்ட்ரிக்ஷன். ஒரு தனி மனிதருக்கு எதிராக கருத்து சொல்வது வந்துக்கிட்டு கருத்து சொல்லக்கூடாது அப்படின்னு சொன்னால் நம்ம யாருமே பேச முடியாது. நம்ம ஒரு விஷயத்தை பேசணும் அப்படின்னு சொன்னாலே ஒரு சில குறைகளை சுட்டி காட்டுவதாக, சில மனிதர்களுடைய குறைகளை சுட்டி காட்டுவதற்காக தான் பேசுகிறோம். ஸோ இங்கே வந்து கான்ஸ்டியூஷனில் வந்து தெளிவாக இருக்குது எதற்காக இந்த கருத்து சுதந்திரத்தினுடைய அளவீடை நாம் குறைத்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி. ஆனால் இங்கே என்ன நடக்குது, ஒரு அரசினுடைய செயலாமையை விமர்சிக்கும் போது, ஒரு அரசினுடைய தவறான கொள்கையை விமர்சிக்கும் போது இங்கே வந்து என்ன செய்யப்படுது, அவர்கள் மீது தேச குற்ற வழக்குகள், குண்டாஸ் போன்ற பல்வேறு வழக்குகள் பதியப்படுது. எழுத்தாளர்கள், இலக்கியவாதிகள் எப்படி பாதிக்கப்படுது? அவர்களுடைய கருத்து சுதந்திரம் அவர்களுக்கு இருக்கிறதா இல்லையா? எழுத்தாளர்கள் கருத்து சுதந்திரம் அப்படி என்கிற அளவுக்கு அவர்கள் அளவுகோலுக்கு இன்னும் நிஜமான ஒரு வரைமுறை நெறிமுறை இன்னும் முறையான அளவுகோல் இல்லாததாலே பிரச்சனைகளை இன்னும் குழப்பமாக இன்னும் ஒரு காலகட்டத்துக்கு அடங்காமல் இருக்கிற சட்டத்திட்டங்கள் பல விஷயங்களை சொல்லலாம். சட்டங்களுக்கு பல விதமான அனுமதிகள் கிடைக்கக்கூடும். தார்மீக நெறி அப்படி என்கிற முறையில் பார்க்கப்படால் எழுத்தாளர்களுக்கான அளவுகோல் இன்னமும் நிர்ணயிக்கப்படவில்லை என்று நினைக்கிறது. ஒரு சமூகத்தில் பெரும்பான்மையான மக்களுக்கு எது தேவையோ, எது அவங்களை விழிப்படை செய்யுமோ, எது அவர்களுடைய நாகரிகத்தை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு போகுமோ அது செயல்பட வேண்டியதாக இருக்க வேண்டும். அப்படி அதற்கு எதிரான கருத்துக்கள் வரும்போது அதை எதிர்க்க வேண்டும், பேச வேண்டும். ஆனால் இந்தியாவை பொறுத்தவரையிலும், தமிழகத்தை பொறுத்தவரையிலும் அப்படிப்பட்ட கருத்துக்கள் வரும்போது முற்போக்கு சக்திகள் என்று கூடிக்கொள்பவர்களும் கூட ஒன்று அமைதியாக இருக்கிறார்கள் அல்லது ஆதரிக்கிறார்கள். அதற்கு ஆதாயம் என்னவென்றால் அரசியல் ஆதாயம்தான். அப்படிதான் இதுவரைக்கும் இந்த கருத்து சுதந்திரத்துக்கு ஒரு அளவீடு வச்சு வாய் திறக்கிறதும் திறக்காத இருந்துட்டு இருக்குது அப்படின்றத கருத்தா பதிவு. உண்மையாகவே கருத்து சுதந்திரம் என்றால் என்ன? தமிழகத்தில் கருத்து சுதந்திரம் இருக்கிறதா இல்லையா? எழுத்தாளர்களுக்கான கருத்து சுதந்திரம் எப்படி இருக்கிறது? கருத்து சுதந்திரம்னா என்ன அப்படிங்கிறத பற்றின விளக்கம் ஏராளமாக பேசிக்கிட்டே இருக்கும். ஆனந்த விகடனில் கார்ட்டூன் வெளியிட்ட காலத்திலேருந்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதுக்கு முன்னாடி சுதந்திர போராட்ட காலத்தில் இருந்து இந்த கருத்துரிமைக்கான தடைகள்ங்கிறது இருந்துக்கிட்டு தான் இருக்குது. அது மட்டும் இல்லை, இப்போ இருக்கக்கூடிய கருத்து சுதந்திரம் சம்பந்தமான பெரும்பாலான சட்டங்கள் பிரிட்டிஷ்காரர்கள் வந்து உருவாக்குனதில் சின்ன சின்ன எழுத்துப்பிழை, கமா, ஃபுல் ஸ்டாப்லாம் மாற்றி நம்ம வச்சுக்கிட்டு அதுக்குள்ளே வண்டி உருட்டும் போது வர்ற பிரச்சனையாகவும் நான் பார்க்குறேன். கர்நாடகாவில் அந்த மடஸ்நானா அப்படின்னு சொல்லக்கூடிய ஆதிக்க சாதியினர் சாப்பிட்ட அந்த எச்சை இலை மேலே அதுக்கு அடுத்த நிலையில் இருக்கக்கூடிய தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர்கள் மற்றவர்கள் வந்து உருண்டா அது புண்ணியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி, அவ்வளோ புண்ணியத்தை ஏன் வந்து அடுத்தவங்களுக்கு கொடுக்கணும்? தின்னவனே உருண்டு புரள வேண்டியதாங்க. அந்த இடத்த வந்து அங்கே இருக்கக்கூடிய முற்போக்காளர்களும் வந்து அடித்தள மக்களுடைய அமைப்புகளும் பல்வேறு பகுத்தறிவு சிந்தனை உள்ளவர்களும் வந்து எதிர்த்து தகராறு பண்ணுறாங்க. உச்சநீதிமன்றத்துக்கு போகிறாங்க. உச்சநீதிமன்றம் என்ன சொல்லுதுன்னா எச்சல் இலையில மேலே வந்து உருளக்கூடாதுன்னு சொல்லி தடை பண்ணுது. ஆனால் மீண்டும் நடந்திருக்கு இந்த வருஷம். அது நடக்கும்போது அந்த அதிகாரி, அங்கே இருக்கக்கூடிய கலெக்டரும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரும் அதை எப்படி நியாயப்படுத்துகிறாங்கன்னா,
மனிதர்கள் உண்ட எச்சிலை மீது உருளக்கூடாது என்று தான் உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்குது. அதனால் இப்போ வந்து இங்கே நடந்திருக்கிறது மாடு சாப்பிட்ட எச்சலை மேலே உருண்டுருக்குறாங்க என்று ஒரு மிக முக்கியமான ஒரு பொருள் விளக்கம் தராரு. இந்த மாதிரி எந்த ஒரு வாய்ப்பையும் பயன்படுத்தி கொண்டு மக்களுக்கு எதிராக ஒரு வெகுஜன விரோத அமைப்பாக இந்தியாவினுடைய அரசு துறைனா அந்த அரசு இயந்திரம் அது வந்து கட்டமைக்கப்பட்டிருக்கு. அது நீண்ட காலமாக மக்களுக்கு எதிராகவே செயல்பட்டு அது ஒரு மிகப்பெரிய நிபுணத்துவம் வாய்ந்த அளவில் அது மாறி இருக்குது. அதிலிருந்து தான் நான் வந்து இந்த விஷயங்களை எல்லாம் பார்க்குறேன். ஒரு ஜனநாயகபூர்வமாக ஒரு பத்திரிகையாளர்கள் இருக்கீங்க, ஊடகவியலாளர் இருக்கீங்க, உங்களுடைய கருத்து சொல்கிறதுக்கு ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தணும்னு சொல்லுங்களேன். ஆள் இல்லாத சுடுகாட்டில் போய் நடத்தணும்னு சொல்கிறான். நான் ஒரு கதை எழுதினேன். ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் போய் சுடுகாட்டில் கூட்டம் நடத்துறதுக்கு பர்மிஷன் வேணும்னு கேட்பார். அந்த இன்ஸ்பெக்டர் கேட்பார், ஏன் சுடுகாட்டில் கேட்குறேன்? எங்கே நான் கேட்டாலும் நீ அங்கே தானே கொடுக்க போகிற, அதுக்கு நானே கேட்டுறேனே அப்படின்னு சொல்லி. அதுக்கு அவர் சொல்லுவார், அப்படியே கொடுக்குறதா இருந்தாலும் நான் தான் கொடுக்கணும், நீ கேட்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு வந்து மக்களுடைய ஒரு கவனத்துக்கு உட்படக்கூடிய எந்த ஒரு நடவடிக்கையும் அரசு நிர்வாகம் என்பது அனுமதிக்கிறது இல்லை. மனித சுபாவத்திற்கு தேவைப்பட்ட பல்வேறு உரிமைகளை நாம் வந்து இந்த அரசாங்கத்தினுடைய அதனுடைய கோர பசிக்கு நம்ம வந்து காவு கொடுத்துக்கிட்டே இருந்திருக்கிறோம். அது கடைசியில் எல்லாத்தையும் தின்னு முடித்த பிறகு மிச்ச மீதி ஏதாவது இருக்குதுன்னா நம்ம நாக்கு மட்டும்தான் அதுக்கு தெரியுது. காதை அடைச்சாச்சு, கண்ணை தோண்டியாச்சு, மிச்சம் இருக்கிறது நாக்கு தானே, அதை இழுத்து வச்சு சூப் வைக்கிறதுக்கு தான் இன்றைக்கி வந்து நடந்துக்கிட்டு இருக்குது வேலை. அப்போ இந்த விஷயத்தை நீங்கள் கருத்து சுதந்திரம்ன்றது வந்து வெறும் எழுத்தாளர்களுக்கு மட்டும் இல்லை, ஒவ்வொரு தனி மனிதர்களுக்கும் தேவைப்பட்டதாக இருக்குது. இந்தியாவுக்குள்ளே இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழல் கருத்து சுதந்திரம் பற்றி பேசுவதற்கோ அல்லது ஒரு சகிப்புத்தன்மையோடு நான் சொல்வதை நீங்களும் நீங்கள் சொல்வதை நானும் கேட்டுக்கொள்வதற்கும் விவாதிப்பதற்குமான ஒரு சூழல் இருக்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை. ஷாருக்கான் வந்து மன்னிப்பு கேட்டிருக்காரு. சகிப்பின்மை இருப்பதாக நான் சொன்னதாக யாராவது புரிந்து கொண்டால் அதற்காக நான் வருத்தம் தெரிவிக்கிறேன்னு பேசுகிறாரு. சகிப்பின்மை இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு கூட மன்னிப்பு கேட்க வேண்டிய கட்டாயம் இருக்குது. அது ஏற்கனவே அமீர் கானுக்கு நடந்துச்சு. இங்கே இருக்கிற சூழல் என்பது நீங்கள் ஒட்டுமொத்தமாக இந்தியாவுக்குள்ளே இன்றைக்கி என்ன சூழல் இருக்குதுங்கிறதுனுடைய ஒரு பகுதிக்குள்ளே பொருத்தி தான் தமிழ்நாட்டுக்குள்ளே பார்க்க வேண்டியது இருக்குது. கருத்து சுதந்திரம் யாருக்கு இல்லை அப்படின்னு சொன்னால், ஒரு ஒட்டுமொத்த சமூகத்தில் யார் ஒடுக்கப்பட்டிருக்காங்களோ, யார் இது வரைக்கும் வந்து பொது அரங்கத்தில் தங்களுடைய விடுதலை பற்றி பேச முன்வராமல் இருக்கிறாங்களோ, அவங்க பேச வரும்போது, அவங்க தங்களுடைய பிரச்சனைகளை முன்வைக்க வரும்போது, ஒரு பொது ஜனத்தினுடைய உளவியலுக்குள்ளே ஏதாவது ஒரு குறுக்கீடு செய்யணும்னு முயற்சி பண்ணும்போது அதுக்கு தான் வந்து கருத்து சுதந்திரம் இல்லை. மற்றபடி அரசியல் சட்டம் சொல்லக்கூடிய அறிவியல் பூர்வமான பார்வைக்கு விரோதமாக மூட நம்பிக்கையில் வளர்க்குறவனுக்கு இருந்துக்கிட்டு தான் இருக்குது. காந்திக்கு எதிராக கோட்சேவை நிறுத்துவது, கோட்சேவனுடைய பிறந்த நாளை வந்து கொண்டாடுறது, அல்லது வந்து காந்தியை வந்து அவர் என்ன பண்ணார் அப்படின்னு கேட்குறது, மற்றவங்களை என்ன பண்ணாருன்னு கேட்குறது, பெரியார்னால தான் நாங்கள் வந்து இப்படி ஆகி போனோம்னு சொல்கிறது, இதெல்லாமே வந்து சுதந்திரமாக மிக சுதந்திரமாக பேச முடியுது. எந்த ஒரு இடத்திலும் பகிரங்கமாக பேசுகிறார்கள். அவங்க பேசுகிறது மட்டுமில்ல, அதை எதிர்கொள்ளக்கூடிய மாற்று கருத்துக்கள் முன்வைக்கும் போது, அது இடதுசாரிகளோ அல்லது வந்து அம்பேத்கர் இயக்கங்களோ அல்லது பெரியார் இயக்கங்களோ முன்வைக்கும் போது அந்த நிகழ்ச்சிகளுக்குள் புகுந்து ரகளை செய்யக்கூடிய அளவுக்கு அவங்க இன்னைக்கு வந்து அவங்க கருத்து சுதந்திரத்தோடு தான் இருக்காங்க. இந்த கருத்து சுதந்திரத்தை எப்படி வந்து நீங்கள் எனக்கு உள்ள சுதந்திரமும் அவர்களுக்குள்ள சுதந்திரமும் ஒன்றா அப்படின்னு வந்து பேச வேண்டியிருக்கு. அதுவே ஒரு மிகப்பெரிய அதுவே அந்த விஷயத்தையே நம்ம வந்து விவாதத்துக்குள்ளே கொண்டு வர வேண்டியிருக்கு. மற்றபடி நம்ம தனிப்பட்ட ஒவ்வொரு பிரச்சனையாக நம்ம அணுகிறதா இருந்தால், அது வந்து ஆனந்த விகடன் கார்ட்டூன் ஆகட்டும், அல்லது நதியின் மரணம் படத்துக்கு வந்த விஷயமாகட்டும், அல்லது மாதுருபாக நாவலுக்கு வந்ததாகட்டும், இப்படி அது வந்து நீங்கள் ஒரு தனிப்பட்ட பிரச்சனைகளோடு இந்த விஷயத்தை நம்ம நிறுத்திக்க வேண்டியதில்லை. ஒட்டுமொத்த சமூகத்தில் எனக்கு வந்து கடந்த காலத்தின் மீது எனக்கு கருத்து சொல்ல உரிமை இருக்குது. நிகழ்கால சம்பவங்களின் மீது நான் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் அதோடு நான் நேரடியாக தொடர்பில் இருக்கிறேன். அது மேலே எனக்கு கருத்து சொல்ல உரிமை இருக்குது. இதை பற்றி நான் கருத்து சொல்லி என்ன ஆக போது நான் தலையில் அடிச்சுக்கிட்டேன்னா அது ஒரு கருத்து தான். அந்த கருத்தை நீங்கள் கணக்கில் எடுத்துக்கணும். ஆக எல்லாத்த பற்றியும் எனக்கு இருக்கிற கருத்தை நான் சொல்கிறதுக்கு நான் ஏதோ ஒரு வகையில் எனக்கு பாட தெரிஞ்சால் பாடுறேன், எனக்கு எழுத தெரிஞ்சால் எழுதுறேன், வரைய தெரிஞ்சால் வரைகிறேன், என்ன முடியுதோ அந்த வகையில் நான் வெளிப்படுத்துகிறேன். அந்த வெளிப்படுத்துவதை கண் கொண்டும் காது கொண்டும் கவனிப்பதற்கு உங்களுக்கு வந்து சித்தமாக இருக்கிறீங்களா இல்லையான்றது வெறும் அரசாங்கத்தை நோக்கி மட்டும் பேசக்கூடிய விஷயம் கிடையாது. சமூக குழுக்கள், மதவாத அமைப்புகள் அல்லது வேறு வகையான அரசியலுங்கள் எல்லோரை பார்த்துமே நம்ம கேட்க வேண்டியிருக்கு. ஏன்னா ஒரு ஜனநாயகத்தினுடைய அம்சம் என்பது வெறும் ஓட்டு போடுறதில்ல, அன்றாட வாழ்க்கையில் கடைபிடிக்கக்கூடிய ஒரு ஒழுங்காகவும் நாகரிகமாகவும் இருக்குன்னு அம்பேத்கர் வலியுறுத்துறாரு. இப்போ அதை தான் நான் வலியுறுத்த விரும்புகிறேன். நன்றி. செல்வி மேடம், உங்களுடைய கருத்தாக தமிழகத்தில் இந்தியாவில் இருக்கக்கூடிய பெண்களுக்கான கருத்து சுதந்திரம். ஆளுகிற கட்சிக்கு ஏதாவது அவர்களுடைய அதிகாரத்திற்கு இடையூறாக நேரும் பொழுது அது மறுக்கப்படுது.
அவர்களுக்கு சாதகமாக வரும் பொழுது அது வந்து உயர்த்தி பிடிக்கப்படுது, கருத்து உரிமையும் கருத்து சுதந்திரம் என்ற அந்த சொல்லாடல்களும். இப்போ இந்த கருத்து சுதந்திரம், இந்த கருத்து உரிமை, இதுக்கெல்லாம் மிக அடிப்படையாக தேவை இருக்குது வந்து ஜனநாயகம் அப்படின்றது. இப்போ ஜனநாயக பண்பு சமூகத்தில் மேலோங்குவதற்கான உத்தரவாதங்களை இங்கே இருக்கக்கூடிய சமூக நிறுவனங்கள் வழங்கணும், பொறுப்பெடுத்துக்கிடணும். இப்போ நம்ம அரசியல் அடிப்படை உரிமைகளாக அரசியலமைப்பு சட்டம் வந்து சில இதை சொல்லுது, அதெல்லாம் நமக்கு அடிப்படை உரிமைன்றோம். அடிப்படை உரிமை என்பதை இந்த அரசு உத்தரவாதப்படுத்தணும், அதோடு சேர்ந்து. அதனால தான் அது அடிப்படை உரிமையாக சொல்கிறோம். நமக்கு உணவளிக்கிற உரிமை இந்த அரசுக்கு இருக்குது. ஒருத்தர் வந்து நீங்கள் சாப்பிடாமல் இருக்கிறான்னா இந்த அரசு அதுக்கு பொறுப்பு எடுத்துக்கணும், அது ஒருபோதும் பொறுப்பு எடுத்துக்கல. அதே மாதிரி தான் பேச்சுரிமையாக இருக்கட்டும், எழுத்துரிமையாக இருக்கட்டும். ஆனால் இன்றைய நிலையில், இன்றைக்கு சமூகத்தில் இந்த குறிப்பாக ஒரு 20-30 ஆண்டுகளில் ஆளுகிற இடத்துக்கு வருபவர்கள் எல்லாருமே, இவங்க யாருமே வந்து போராட்டம்னா என்னன்னு தெரியாது, வறுமைனா என்னன்னு தெரியாது, பசினா என்னன்னு தெரியாது, சாதிய ஒடுக்குமுறைனா என்னன்னே தெரியாது. நிறைய ஒன்று குடும்ப பின்னணியில் இருந்தும் இல்லை திரைப்படத்தில் வந்து கதாநாயகங்களை இருந்த அந்த பிம்பங்களை கொண்டும் இவர்கள் ஆட்சியில் இருக்கிறதுனால இவர்களுக்கு வந்து ஜனநாயகன்ற வார்த்தைக்கு அர்த்தமே தெரியாது. நீங்கள் குறிப்பாக இன்றைக்கு ஜெயலலிதா அரசு எடுத்துக்கலாம். எல்லா இடத்துலையும் எனது அரசின் கீழ், நான் என்னோட ஆணையின் கீழே, அதுதான் நம்ம கூட சொன்னாங்க. சேலம் மாவட்ட ஆட்சியர் கூட அதை அடிபடிச்சு தான் எல்லாரும் சொல்லணும். சொல்லனா அடுத்த நாள் நீங்கள் வந்து அடுத்த நிமிஷம் அந்த கோப்பில் கையெழுத்து போட அந்த இடத்துல நீங்கள் இருக்க மாட்டீங்க. ஆனால் ஒரே அந்த ஆணைக்கு காத்திருந்ததுனால தான் அந்த செம்பரம்பாக்கம் ஏரி என்பது தாமதமாக திறந்து விட்டு அதனால் லட்சக்கணக்கான மக்கள் வந்து இன்னைக்கு வந்து வீடுலேருந்து கோடிக்கணக்கான பொருளாதார வந்து சீர்கேடு அடைஞ்சிருக்கு. இவ்வளவு தூரம் அதிகார குவிப்பு ஒரு இடத்துல இருக்கும் பொழுது கருத்து சுதந்திரத்தை பற்றி பேசுவது என்பதே வந்து ஒரு நகைச்சுவையான இடமாக தான் வந்து இருக்குது. ஆனால் ஒரே ஒரு இடத்துல மட்டும், எல்லா இடத்துலையும் எனது ஆணையின் கீழ், என்னுடைய அரசு, நான் சொன்னவங்க செம்பரம்பாக்கம் ஏரி திறப்பு குறித்த அந்த தலைமை செயற்பொறியாளருடைய அறிக்கையில் மட்டும் அவர் அம்மாவின் ஆணைக்கினுங்கன்னு எழுதலை. ஏன்னு தெரியல. அங்க மட்டும் கருத்து சுதந்திரத்தை வந்து, ஏன்னா விடுமுறைக்கு கூட கொடுக்குறாங்க. ஒரு பள்ளிக்கூட விடுமுறையை வந்து கல்வித்துறை செயலர் அறிவிக்கணும். அவங்க சொல்றாங்க, சவிதா அம்மாவின் ஆணைக்கிணங்க, அதுவும் அம்மாவின் ஆணைக்கிணங்க, சவிதாவோட அம்மாவின் ஆணைக்கிணங்கவா இல்லை பொது பிம்பமாக இருக்குது, அம்மாவின் ஆணைக்கிணங்கன்னு சொல்கிறாங்க. எல்லா இடத்துலையும் வர்றது, அந்த செம்பரம்பாக்கம் ஏரி திறப்பில் மட்டும் ஏன் இல்லைன்றது. இது எதுக்காக சொல்ல வரேன்னா, எந்த இடத்துல அதிகார குவிப்பு இருக்குதோ, கட்சியில் வந்து ஒவ்வொரு தலைவர்களும் இன்றைக்கு இடதுசாரி கட்சிகளை தவிர்த்து மற்ற எல்லா கட்சிகளையும் நம்ம பார்த்தோம்னா அதிகார குவிப்பு என்பது ஒரு இடத்துல போய் நின்று இருக்கு. அப்போ அவங்க கட்சிக்குள்ள அவங்க சொந்த இடத்துல ஜனநாயகத்தை அனுமதிக்காத இவர்கள் வெளியில சமூகத்தில் ஜனநாயகத்தை ஒருபோதும் அனுமதிச்சிட மாட்டாங்க. அதுதான் இங்கே வந்து இன்றைக்கு கோவனாக இருக்கட்டும், அதை தொடர்ந்து பல்வேறு நபர்கள் மீது தேச துரோக வழக்கு போடுவதாக இருக்கட்டும், அது எங்கேருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒருவரும் கேள்வி கேட்காத தன் மீது வெள்ளி பொது ஜனம் ஒரு கேள்வி கேட்டவுடனே அவங்களால வந்து தாங்க முடியாமல் தான் அடுத்த என்ன சொல்கிறாங்கன்னா தேச துரோக வழக்கு வந்து அந்த வழக்கை வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க. அப்போ கட்சி இன்றைக்கு ஜனநாயகப்பட வேண்டிய அவசியம் இருக்குது, சமூகம் இன்றைக்கு ஜனநாயகப்பட வேண்டிய அவசியம் இருக்குது. சமூக நிறுவனங்கள், காவல்துறையாக இருக்கட்டும், நீதித்துறையாகட்டும், நீதித்துறையில் கூட நீங்கள் இந்த பாரபட்சத்தை ரொம்ப அழகாக பார்க்கலாம். இந்த மக்கள் தாங்களாகவே தங்களுக்குரிய உரிமையையும் சுதந்திரத்தையும் வந்து நோக்கி போராட ஒரு காலகட்டம் இது உருவாயிடுச்சு. ஏன்னா இளைஞர்களோட விழிப்பை நம்ம பார்க்க முடியுது. மதுவிலக்கு போராட்டமாக இருந்தாலும் சரி, கருத்துரிமைக்கு ஆதரவான போராட்டமாக இருந்தாலும் சரி, அதை அலசி ஆராய்கிற ஒரு படித்த இளைஞர்கள், இந்த இளைஞர்கள் கூட்டம் அப்படின்றத நீங்கள் பெண்களையும் உள்ளடக்கிக்கணும். எப்பயுமே இந்த விகுதி வந்து அது ஆண்களுக்கு மட்டுமே உரியது அல்ல. ஆசிரியர் அப்படின்னா உடனே வந்து ஆண் தான் உங்களுக்கு மனசில் வராது. இளைஞர்னா ஒரு ஜீன்ஸ் பேண்ட் போட்ட ஒரு ஆண் தான் உருவத்துக்கு வந்து கண்புறாங்க. இளைஞர்கள் அப்படின்றவங்கள பெண் இனமும் அடக்கம். இன்றைக்கு ஒரு பெரிய இளைஞர் கூட்டம் முன் வந்திருக்கு. அது உண்மையிலே மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய, எங்களை போல சமூக செயல்பாட்டில் இருக்கிறவங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடியதாக இருக்குது. உண்மையிலேயே இங்கே ஒரு மாற்றத்தை இன்றைக்கு இருக்க சமூகத்தால் உருவாக்க முடியும். அதுக்கு எதிராக இருக்கக்கூடிய இந்த தடைகள் எல்லாம் ஒருங்கிணைஞ்சு முறியடிக்க வேண்டிய தேவையும் அவசியம் இன்னைக்கு இருக்கு. நன்றி. தேனி மாவட்டத்தினுடைய செய்தியாளர், உங்களுடைய கருத்தா, நீங்கள் கருத்து சுதந்திரம் தமிழகத்தில் இருக்கிறதா இல்லையான்னு? தமிழகத்தில் கருத்து சுதந்திரம் இருக்கிறது. யாருக்கு என்றால் ஆளும் அரசுக்கு மட்டுமே இருக்கிறது. மக்களுக்கு கருத்து பேசக்கூடிய உண்மையான ஜனநாயகவாதிகளுக்கு கருத்து இல்லை என்பது உண்மை. ஆளும் அரசுக்கும் அரசு சார்ந்துள்ள அதிகாரிகளுக்கும் கருத்து சுதந்திரம் இருக்குது என்பது உண்மை. இது வந்து நான் கண்கூடாக பார்த்த எழுதிய சில உண்மைகள், நான் பாதிக்கப்பட்ட சில உண்மைகளை நான் சொல்கின்றேன். நான் தேனி மாவட்டத்தினுடைய பத்திரிகையாளர் சங்கத்தினுடைய செயலாளராக இருக்கிறேன். உயர் சாதி என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு தலைவர் இறந்து விடுகிறார். அவருடைய சவ ஊர்வலம் சுடுகாட்டிலே அடக்கப்படாமல்
அவருக்கென்று ஒரு தனி இடம் ஒதுக்கப்பட்டு அங்கே அடக்குவதற்காக கொண்டு செல்கிறார்கள். அப்பொழுது கிட்டத்தட்ட 10,000க்கு மேற்பட்டவர் அவர்கள் ஆளும் அரசை சேர்ந்த எம்எல்ஏக்களும் பங்கு பெறுகிறார்கள். அப்போது அவர்கள் ஊர்வலத்தை வந்து தாழ்த்தப்பட்ட மக்கள் இருக்கக்கூடிய 5 கம்யூனிட்டிகளை தாண்டி அவருடைய ஊர்வலத்தை எடுத்து சொல்லணும். 10,000 பேர் நடு ரோட்டில் ஊர்வலம் செல்வது என்றால் சாதாரண விஷயம் அல்ல. அப்போது நாங்கள் பத்திரிகையாளர்கள் அங்கே கூடுகிறோம். பத்திரிகையாளர் கூடும்போது என்ன ஆகுது என்றால் ஊர்வலம் அமைதியாக சென்று கொண்டிருக்கிறது. இது மாவட்ட காவல் கண்காணிப்பாளரே நேரடியாக வருகிறார். சவ ஊர்வலத்துக்கு அனுமதி கொடுக்கலாமா கொடுக்கக்கூடாதா? கொடுக்கக்கூடாது. அதுவும் 5 கம்யூனிட்டிகளை தாண்டி இது கம்யூனிட்டி பிரச்சனை வரும் என்று சவ ஊர்வலத்துக்கு அனுமதி கொடுத்தது ஒரு தவறு. அந்த சவ ஊர்வலம் நடத்த அனுமதி வழங்கியாச்சு, பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது தான் காவல்துறையுடைய வேலை. ஆனால் காவல்துறைகள் 2 பக்கமும் பாதுகாப்பு கொடுக்காமல் போதையில் வருகிறார்கள். அரசு தான் திறந்து வைத்திருக்கிறது மதுக்கடைகளை. அப்பொழுது அந்த வந்துள்ள 10,000 மேற்பட்ட நபர்களில் 10,000 பேர் குடித்திருக்கிறார். அவர்கள் குடித்திட்டு ஆடிக்கிட்டு ஆட்டம் போட்டுக்கிட்டு வருகிறார்கள். ஊர்வலம் அனுமதி கொடுத்தவனே அது காவல்துறை உள்ளே புகுந்து அவர்கள் ஆடும் ஆட்டத்தின் கம்பை பிடுங்கும் போது ஒருத்தர் கம்பை பிடுங்கினோடனே மற்றவர்களுக்கு கோபம் வந்து தொடர்ந்து எல்லாரும் ஒவ்வொருத்தராக அவர்கள் கம்பை எடுத்து சுத்தும் போது அது ஒரு பெரிய பிரச்சனையாகி எஸ்பிஏ உள்ள புகுந்து லத்தி சார்ஜ் நடத்தி அது பெரிய ஒரு கலவரமாக வெடிக்கிறது. அப்பொழுது நான் அதை எழுதுகிறேன், கருத்து சுதந்திரம் எழுதுகிறேன். சவ ஊர்வலத்துக்கு அனுமதி வழங்கியது யார்? இவர்களுக்கு அனுமதி எப்படி வழங்கப்பட்டது? 5-6 கம்யூனிட்டிகளை தாண்டி செல்லக்கூடிய ஒரு தனிநபர் இவ்வளவு பெரிய ஒரு சவ ஊர்வல அனுமதி கொடுத்தது யார்? இது காவல்துறையால் கட்டவிழ்க்கப்பட்ட கலவரமா அல்லது இந்த தலைவரின் பேரை கெடுப்பதற்காக செய்யப்பட்ட அவல நிலையா அப்படின்னு ஒரு கருத்து எழுதினேன். அந்த செய்தியை வெளியிடாமல் எனது சேனலையே தேனி மாவட்டத்தில் நிறுத்திட்டாங்கய்யா. அதை நிறுத்தினோடனே நாங்கள் சேனலில் சொல்லி பெரிய அளவில் அதை ஃபைட் பண்ணி 9:30 மணிக்கு செய்தி வருதுன்னா 8:15 நான் கலெக்டரை போய் பார்க்குறேன். கலெக்டர் என்ன எனக்கு தெரியாதுப்பா, நான் ஒன்றும் பண்ணல, எஸ்பியை நீங்கள் பாருங்கன்றாங்க. நான் எஸ்பியை போய் பார்க்குறேன். ஐயா எதுக்காக அது சேனல் நிறுத்தி வச்சுருக்கீங்க? எஸ்பி வந்து எனக்கு தெரியாது, நீங்கள் கலெக்டரை பாருங்கள். 2 பேரும் மாறி மாறி சொன்னோடனே நான் கேபிள் டிவி தாசிதாரை பார்க்குறேன். அவர் பார்த்தோன்னா எனக்கு தெரியாது, எனக்கு சேனலை நிறுத்த சொல்லி எனக்கு கலெக்டர் எஸ்பி ஆர்டர் போட்டிருக்காங்கன்றாங்க. அப்போ நான் அவங்க 2 பேர்கிட்டையுமே போய் திரும்பவும் நான் வாக்குவாதம் பண்ணும்போது, தம்பி இது வந்து நீ செய்தியை வெளியிட்டுட்ட, இதை வந்து நாங்கள் ஒளிபரப்புறதுக்கு இப்போ வந்து பிரச்சனை பெரிய அளவில் வந்துருச்சு, நாங்கள் ஒளிபரப்பு பண்ணுறோம், ஆனால் 6 மாதம் ஆனாலும் இதனால் பிரச்சனை வந்தால் உன் மீது வழக்கு தொடருவேன்னார். மாவட்ட காவல் கண்காணிப்பாளரும் கலெக்டரும் நேரடியாகவே என்கிட்ட சொன்னாங்க. அதேமாரி சொன்ன மாதிரி செய்திகள் ஒளிபரப்பாச்சு. மிக அற்புதமாக மக்கள் வரவேற்பு கொடுத்தார்கள். என்னை தொடர்ந்து பாராட்டி வந்தார்கள். மக்கள் இன்றும் என்னை பாராட்டியிருக்காங்க. தொடர்ந்து அதேமாரி என்னை குறிவைத்திருந்த காவல்துறை மாவட்ட ஆட்சியரும் ஒரு சில போலி நிருபர்களையே தயார் பண்ணி என் மீது, அதாவது அரசியல்வாதி வம்பிழுத்தா அது பிரச்சனை ஆகிடும், போலி நிருபர்களை அவர்களே தயார் பண்ணி என்னை இடிக்க வைத்து வம்பிழுத்து சொன்ன மாதிரியே என்னை வழக்கு தொடர வைத்து என்னை ஒரு தீவிரவாதியாக சித்தரித்து என்னை மிகப்பெரிய ஒரு அமுக்க வைத்து என்னை சேனலை விட்டு, அதாவது வழக்கு பதிந்தால் இவர்களை பத்திரிகையை விட்டு நீக்கி விடுவார்கள் என்பதற்காக தொடர்ந்து என் மீது என்னெல்லாம் ஆளும் அரசு செய்ய முடியுமோ அது செய்து கொண்டு இருக்கிறார்கள். திரு லெனின், கருத்து சுதந்திரம் எந்த அளவுக்கு இருக்கிறது, எந்த அளவீடு அதனுடைய அளவீடு, அது எந்த அளவீடுக்கு இங்கே தரம் தாழ்ந்து இருக்கிறது இல்லை அப்படின்றது உங்களுடைய கருத்தா? இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சிருச்சு 1947 ஆகஸ்ட் 15 அதன் பிறகு அந்த சுதந்திரத்தின் பலனை யார் கையில் வைத்திருக்கிறார்களோ அவர்கள் எப்படி செயல்படுகிறார்களோ அதுபோல தான் நமக்கு வந்து நம்மளுடைய சுதந்திரம் என்பது இருக்கும். கருத்து சுதந்திரமும் அதுதான் நிலைமை. இந்தியாவை பொறுத்தவரை அதிகாரம் என்பது மதத்திட்டையும் ஜாதிகிட்டையும் தான் இருக்குது. மிகப்பெரிய அளவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மதம், அந்த மதம் அதற்குள் இருக்கக்கூடிய ஜாதிகள், அந்த ஜாதியில் எது ஆதிக்க ஜாதி எது ஒடுக்கப்பட்ட ஜாதி, அந்த ஜாதி அந்த மதத்தில் எந்த ஆண் பெண் இதில் எது உரிமையுள்ள இனம் எது உரிமை இல்லாத பாலினம், இப்படி நீங்கள் பிரிச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா எதெல்லாம் ஒடுக்கப்பட்டிருக்கோ அதெல்லாம் திரும்ப திரும்ப அடக்கப்படும். இந்த கருத்து சுதந்திரமோ வேறு சுதந்திரமோ எந்த பேர்லேயும் அது திரும்ப திரும்ப அடக்கப்படும். இங்கே தொடர்ந்து இது வந்து நடந்துக்கிட்டு இருக்கு. அப்படி நீங்கள் பார்க்கும் பொழுது ஒரு கருத்தை நீங்கள் சொல்வதற்கு தமிழகத்தை அது இந்த அடிப்படையிலே நீங்கள் எடுத்துங்க. இது இந்தியா முழுக்க ஒரு இந்திய அளவிலான அறிவியல் மாநாடு நடக்குது. அந்த அறிவியல் மாநாட்டில் கலந்து கொள்ளக்கூடிய பிரதமர் சொல்கிறாரு, நாங்கள் வந்து அப்போவே வந்து குளோனிங்கை கண்டுபிடிச்சிட்டோம், அப்போவே வந்து ஆர்கன் டிரான்ஸ்பிளான்டேஷனை கண்டுபிடிச்சிட்டோன்னு புராணத்தில் இருக்கிற கதையெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கார். ஆக அறிவியல் மனப்பான்மையை வளர்க்க வேண்டும் அப்படிங்கிறத நம்முடைய அரசியல் சட்டம் சொல்லுது. 51AH அது வந்து சொல்லுது, சயின்டிஃபிக் டெம்பர்மெண்ட் இதை வளர்க்கணும் அப்படின்னு சொல்லுது. ஆனால் இதற்கு நேர் எதிரான ஒரு விஷயத்தை அங்கே பேசுகிறார் யார்? இந்தியாவின் பிரதமர். இந்த சட்டத்தை எல்லாம் கையில் வைத்து கொண்டிருக்கக்கூடியவர் பேசுகிறார். இதுதான் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமை. சரி, பிரதமருக்கு அப்படின்னா முதலமைச்சருக்கு எப்படின்னு தெரியும். தமிழ்நாட்டு முதலமைச்சர் இந்திய பிரதமரை விட சர்வாதிகாரம் படித்தவங்க.
அதனால் வந்து இங்கே எப்படி இருக்குது இந்த நேரத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் ஒரு இப்போ எல்லாருமே சொன்ன அந்த கோவன் இதை எடுத்துங்க. அவர் வந்து மக்களுடைய குரலை பிரதிபலித்தார், வேறு ஒன்றுமே இல்லை. நீங்கள் உங்களை கண்ணாடியில் பார்த்துக்கிட்டா உங்கள் முகம் எப்படி இருக்குமோ அப்படி தான் கோவன் பாடின பாட்டு. மக்களுடைய கருத்துக்களை பிரதிபலித்தார், மக்களுடைய வார்த்தைகள்லே சொன்னார், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. இதை வந்து இன்னும் கூட கொச்சையாக பொதுமக்கள் வெளிப்படுத்துவாங்க. ஆனால் இவர் வந்து ஒரு இயக்கத்தை சேர்ந்தவர், ஒரு பாடலாக அமைக்கிறார். அது ஒரு மெட்டுக்குள்ளே அமையும் பொழுது அதற்கு உட்பட்டு அவர் சொல்கிறார். அவர் மேலே தேச துரோக வழக்கு. இங்கே வந்து வழக்குக்கு வந்து பஞ்சமே இல்லை. அதை வந்து உச்சநீதிமன்றமே கேட்டுச்சு. என்ன கேட்டுச்சுன்னா, தமிழ்நாட்டில் வேறு வேலையே இல்லையா அரசாங்கத்துக்கு, அவதூறு வழக்கு போடுவது ஒன்று தான் வேலையா அப்படின்னு கேட்கக்கூடிய அளவுக்கு, கண்டிக்கக்கூடிய அளவுக்கு நிலைமைகள் இருக்குது. ஆனால் அதுக்காக இவங்க வந்து ஓஞ்சிட மாட்டாங்க. இது அவதூறு வழக்கு தொடர்ந்து போடப்பட்டுக்கிட்டே இருக்குது. நான் பணியாற்றக்கூடிய நக்கீரன் பத்திரிகை மேலே ஏறத்தாழ 17 வழக்குகள் இந்த ஆட்சியில் மட்டும் அவதூறு வழக்கு போடப்பட்டிருக்கு. இப்போ உச்சநீதிமன்றம் கேட்டுச்சுல அந்த கேள்வி, அது எங்களோட வழக்குக்கு சேர்த்து தான் கேட்கப்பட்ட கேள்வி அது. ஆக இந்த 17 வழக்கு போட, அது மட்டும் இல்லை, அதில் ஒரு வழக்குக்கு மட்டும் உலக சாதனையாக, அது அம்மாவின் ஆணைக்கு இணங்க நடந்த சாதனையாக 260 எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. முதலமைச்சரோட மகள்னு சொல்லிக்கிட்டு ஒருத்தங்க தன்னை பிரபலப்படுத்திக்கிட்டு வராங்க. இவங்க முதலமைச்சர் மகள்னு சொல்கிறாங்கன்னு எல்லாருமே செய்தி வெளியிடுறாங்க. எங்கள் பத்திரிக்கையில் வெளியிடுறோம், இப்படிலாம் இவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க, இப்படி ஒரு மகள் முதலமைச்சருக்கு கிடையாது அப்படிங்கிறத எழுதுகிறோம். முதலமைச்சர் மகள்னு சொன்னவங்க மேலெல்லாம் போட்ட வழக்கு, முதலமைச்சர் மகள் இல்லைன்னு சொன்ன எங்கள் மேலேயும் வழக்கு. அப்போ செய்தியை படித்தாங்களா படிக்கலையா? அண்ணா சாலையில் இருக்கக்கூடிய தேவநேய பாவாணர் நூலகம், அந்த நூலக கட்டடத்துக்குள்ளே ஒரு அரங்கம் உண்டு. தோழர்களாக நல்லா தெரியும், பல புத்தகங்கள் வெளியிடப்பட்டிருக்கு, புத்தக வெளியிட்ட இலக்கிய நிகழ்ச்சிகள். ஒன்றும் இல்லை, இலக்கிய நிகழ்ச்சி அப்படின்னா என்ன, ஒரு 20லேருந்து 30 பேர்லேருந்து 50 பேர் வர்றது தான் பெரிய மாநாடு, அதுதான் இருக்கக்கூடும். அதுக்கு வசதியாக அந்த ஒரு அரங்கம் நல்லாவும் உருவாக்கப்பட்டிருந்துச்சு. கடந்த ஆட்சியில் அது ரொம்ப நல்ல முறையில் உருவாக்கியிருந்தாங்க. அந்த அரங்கத்தில் ஒரு நிகழ்ச்சி, அந்த நிகழ்ச்சியை நடத்துறதுக்கு போனதும் இது வந்து நமக்கு அரசுக்கு எதிராக இருக்குன்னு இவங்களாவே கற்பனை பண்ணிக்கிட்டு, ஒரு மூத்த பத்திரிகையாளர், அவர் மறைந்து விட்டார், சின்னக்குத்துவசின்னு, அவரோட நினைவு அறக்கட்டளை சார்பில் கடந்த ஆண்டு கட்டுரை எழுதியவர்களுக்கு இந்த ஆண்டு பரிசு கொடுக்குறாங்க. இவ்வளவுதான் நிகழ்ச்சி, கட்டுரைகளுக்கு பரிசு கொடுக்குற நிகழ்ச்சி. ஆனால் இந்த நிகழ்ச்சி வந்து இது அரசுக்கு எதிராக இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து அந்த அரங்கத்தை கொடுக்கல. உடனே உயர்நீதிமன்றத்துக்கு போய் நீதியரசர் சந்துரு வந்து உடனே கொடுக்கணும் அப்படிங்கிறார், அந்த அரங்கத்தை கொடுக்கணும், அது யாருக்காக நடக்கிற நிகழ்ச்சின்னு கூட உங்களுக்கு தெரியல. அப்படிப்பட்ட பத்திரிகையாளர் யாருன்னு தெரியுமா? அவர் காமராஜர்லேருந்து பெரியார்லேருந்து அத்தனை பேர் தலைவர்களோடையும் இருந்த எளிமையாக வாழக்கூடிய தன்னலமற்ற அப்படியான ஒரு பத்திரிகையாளர். அவர் மறைஞ்சு போயிட்டார். அவரை பற்றி அவரால் உருவாக்கப்பட்ட பத்திரிகையாளர்கள் பல பேர் இருக்காங்க. ஒரு பரிசு கொடுக்குறாங்க. இதை வந்து அரசாங்கம் ஆதரிக்கணுமே தவிர தடுக்கலாமானே கேட்டு அவர் ஒரு உத்தரவு கொடுக்குறாரு. அந்த உத்தரவை நகலை வாங்கி கொண்டு அந்த நிகழ்ச்சி வரக்கூடிய வரத்துக்கு முன்னாடி பூட்டிட்டு போயிட்ட ஒரு அரசாங்கம் தான் இது. 2012 பூட்டப்பட்ட அந்த அரங்கம் இன்று வரை திறக்கப்படவில்லை. யாராவது ஒரு போராட்டம் நடத்தணும்னா மின்வாரி அலுவலகத்துக்கு பின்னாடி அந்த பக்கம் கூவங்கரையில் உட்காரணும். கூவமா அது வந்து போராடுற மக்களான வித்தியாசமே தெரியாது, போராடுற மக்களும் கூவமும் ஒன்று தான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அடையாளத்தோடு அங்கே உட்கார வச்சுருவாங்க. உங்கள் கண்ணுக்கு யாருக்கும் தெரிய மாட்டோம். அதே மாதிரி இல்லைன்னா இந்த பக்கம் அரசு சேப்பாக்கம் விடுதி இருக்க, அதுக்கு பக்கத்தில் அங்கேயும் வந்து பெரிய அளவில் போக்குவரத்து இருக்காது, மக்கள் பார்வைக்கே படக்கூடாது. சேனல்ஸ் வந்துச்சுன்னா, பத்திரிகைகள் வந்துச்சுன்னா, மைக்கை நீட்டினா, கேமரா இருந்ததுன்னா அது வெளி உலகத்துக்கு தெரியுமே தவிர மற்றபடி உங்களுடைய போராட்டம் வேறு யாருக்கும் தெரியக்கூடாது, உங்களுடைய கருத்து வேறு எங்கேயும் தெரியக்கூடாது. இதுதான் நிலைமை. இடதுசாரி இயக்கத்தினர், மனித உரிமை ஆர்வலர்கள், மற்றவர்கள்லாம் கடுமையாக போராடி 2004க்கு பிறகு கொண்டு வரப்பட்டது தான் தகவல் அறியும் உரிமை சட்டம். சாதாரண மக்கள் தங்களுடைய கருத்துக்களை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கு அது அரசாங்கத்தில் என்ன நடக்குதுங்கிறது வெளிப்படைத்தன்மை வேணும். அதிகார கட்டமைப்பை உடைக்கணுங்கிறதுக்காக தான் இந்த தகவல் அறியும் உரிமை சட்டம். யார்கிட்ட இருக்கும்? அதிகாரிகள்கிட்ட இருக்கும், காவல்துறையினர்கிட்ட இருக்கும் இந்த அதிகாரம். இது உடையணுங்கிறது சாதாரண மக்களுக்கு வரணும்னு. ஆனால் இங்கே ஓய்வு பெற்ற ஒரு காவல்துறை உயர் அதிகாரி தான் தகவல் அறியும் உரிமை சட்டத்துக்கு பொறுப்பாக இருக்கார். ஒரு தகவல் நீங்கள் வாங்கிட முடியுமா? ஆக எங்கேயுமே நீங்கள் வந்து நகர முடியாது, எதை பற்றியுமே நீங்கள் பேச முடியாது. எல்லா கேட்டையும் லாக் பண்ணியாச்சு. ஒரே இது, நீங்கள் அம்மா புராணம் பாடினா மட்டும்தான் அது லேசாக திறக்கும். நன்றி திரு வழக்கறிஞர் ஜெயராஜர், உங்களுடைய கருத்து. இந்த ஆட்சியை பொறுத்த வரைக்கும், இந்த அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அரசு அதிகாரியை நியமித்து அல்லது ஒரு அரசு வழக்கறிஞரை நியமித்து பத்திரிகைகளின் மீது அவதூறு வழக்கு தொடுப்பதற்காகவே சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்திலே ஒரு அலுவலகம் இயங்குகிறது என்று நீங்கள் சொல்லுவது வேறு எந்த ஆட்சியிலும் இப்படி கிடையாது.
பொதுவாகவே சமூக செயற்பாட்டாளர்களும் அல்லது இடதுசாரி இயக்கத்தை சேர்ந்தவர்களும் எல்லா அரசியல் கட்சியும் ஒன்றுதான் என்று பேசுகின்ற ஒரு மனப்பாங்கு இங்கே இருக்கிறது. நீங்கள் வந்து திமுக ஆட்சியில் முதலாண்டு கால ஆட்சியை பார்த்தீங்கன்னா அடுத்த ஆட்சி யாருன்னு கேட்டால் அடுத்த ஆட்சி ஜெயலலிதா ஆட்சி தான் என்று ஆணித்தரமாக முதல் முறையே சொல்லுவார்கள். இப்பொழுது இந்த ஆட்சியினுடைய இறுதி கட்டத்திலே கூட அடுத்த ஆட்சி எந்த ஆட்சி என்று கேட்டால் சாமானிய மக்கள் கூட மைக்கை பார்த்து ஓடி ஒழிகிறார்கள், அமைச்சர்கள் ஓடி ஒழிகிறார்கள் என்பது வேறு. ஆட்சி மாற்றம் ஏற்படும் என்று சொல்லுவதற்கு கூட ஒரு சாமானிய மக்கள் இன்றைக்கு பயப்படுகிற ஒரு சூழ்நிலை இங்கே இருக்கிறது. நிலப்பிரபுத்துவ சட்ட ஆட்சியில் நாம் இருக்கிறோமா அல்லது ஜனநாயக முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட நம்மால் உருவாக்கப்பட்ட ஒரு ஆட்சி இங்கு இருக்கிறது, அந்த ஆட்சியின் கீழ் நாம் இருக்கிறோம் என்கின்ற ஒரு மனப்பாங்கு இங்கே இல்லை என்பதுதான் நாம் பார்க்க முடிகிறது. எதிர்க்கட்சி தலைவர் திரு விஜயகாந்த் மீது மட்டும் இந்த 5 ஆண்டு காலத்திலே 37 வழக்குகள் போடப்பட்டிருக்கிறது. தமிழ்நாடு முழுக்க அவதூறு வழக்குகள். அதற்கடுத்து டாக்டர் ராமதாஸ் அவர்களின் மீது 20 வழக்கு, கலைஞரின் மீது திமுக தலைவர் கலைஞரின் மீது 17 வழக்கு, திமுக பொருளாளர் தளபதி மு.க. ஸ்டாலின் மீது 22 வழக்கு. அப்படி தி டைம்ஸ் ஆஃப் இந்தியா, த ஹிந்து பத்திரிகை, நக்கீரன் பத்திரிகை, ஜூலியர் விடன் பத்திரிகை என்று ஒரு அரசு 110 விதியின் கீழாக மாண்புமிகு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் சட்டசபையிலே அறிவித்த திட்டங்களினுடைய நிலைப்பாடு என்ன என்று ஒரு கட்டுரை எழுதுகிறது ஒரு ஆனந்தவுடன் என்ற ஒரு பத்திரிகை. அந்த பத்திரிகையின் மீது மட்டும் 17 வழக்குகள் பாய்ச்சப்படுகிறது. ஆக அந்த பத்திரிகையினுடைய முகவர் மடக்கப்படுகிறார், அந்த பத்திரிகை கொளுத்தப்படுகிறது. ஒரு தோழர் லெனின் அவர்கள் இங்கே பேசுகின்ற பொழுது சொன்னார், எங்கள் மீது வழக்கு போட்டார்கள், நாங்கள் அதை எதிர்கொண்டோம். எங்கள் மீது அடியாட்களை ஏவினார்கள், நாங்கள் அதை எதிர்கொண்டோம். இரவில மின்சாரத்தை நிறுத்தினார்கள், குடிநீரை துண்டித்தார்கள் நக்கீரன் பத்திரிகையின் மீது. அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா தராசு பத்திரிகையின் மீது 98-96 பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 ஊழியர்களை கொலை செய்யப்பட்டாங்க. ஆக கருத்து சுதந்திரம் என்பது இங்கே இல்லை என்கின்ற ஒரு அவல நிலைமைக்குத்தான் இன்றைக்கு தமிழ்நாடு தள்ளப்பட்டிருக்கு. அதை விட மிக கொடுமையான விஷயமா நான் எதை பார்க்கிறேன்னு கேட்டீங்கன்னா, ஐஐடி வளாகத்தில் செயல்படுகின்ற அம்பேத்கர் பெரியார் வாசகர் மட்டத்தை இந்த அரசாங்கம் திடீரென்று ஒரு ஆணையின் கீழ் தடுக்கிறது. ஐஐடியினுடைய நிர்வாகம் தடுக்கிறதா அல்லது அதற்கு பின்னால் இருக்கிற மத்திய அரசாங்கம் தடுக்கிறதா என்ற ஒரு கேள்வி இருக்கின்றது. ஒரு வாசகர் வட்டத்தை கூட சுதந்திரமாக கருத்துரிமை பேசுகின்ற ஒரு இடமாக பள்ளி வளாகத்தில் அல்லது கல்லூரி வளாகத்திலே சுதந்திரமாக பேசப்படுகிற ஒரு உரிமை கூட இங்க இல்லை என்கின்ற ஒரு அவலநிலம் ஏற்பட்டிருக்கு. கேள்வி பதில் பகுதி பிரபலமான ஒரு வார பத்திரிகையில வந்திருக்கிறது. கலைஞர் கூட அதை 2 நாட்களுக்கு முன்னால் எடுத்தாண்டிருக்கிறார். பத்திரிகையாளர்களை ஜெயலலிதா தொடர்ந்து சந்திக்க மறுக்கிறாரே என்று கேட்கின்ற பொழுது பத்திரிகைகளை ஜெயலலிதா முதலில் படிக்கிறாரா என்று அந்த பத்திரிகை எழுதியிருக்கிறது. ஆக ஒரு முதலமைச்சர் 4.5 ஆண்டு காலம் பத்திரிகையாளரே சந்திக்க மறுக்கிறார். ஒரு விஸ்வரூபம் என்கின்ற ஒரு திரைப்படத்தை எடுத்து வெளியிட முடியாத ஒரு நிலைமைக்கு ஒரு பிரபல நடிகர் தமிழ்நாட்டில் தள்ளப்படுகிறார். அதற்கு விளக்கம் கொடுக்க முதலமைச்சர் பத்திரிகையாளரை கடைசியாக சந்தித்தார். இன்றைக்கு 50,000 கோடி ரூபாய்கள் இங்கே நஷ்டமாக இருக்கிறது. 700 உயிர்கள் பறிக்கப்பட்டிருக்கிறது. நடுத்தர மக்கள், ஏழை மக்கள் நடு வீதியிலே இருக்கிறோம். 4 நாட்கள் நமக்கு கரண்ட் இல்லை, குடிதண்ணீர் இல்லை, பால் இல்லை, மின்சாரம் இல்லை. இப்படி நம்முடைய இயல்பு வாழ்க்கையே இன்னைக்கு சென்னையில முடங்கி போயிருக்கு. இந்த நிமிடம் வரைக்கும் முதலமைச்சர் அவருடைய சொந்த தொலைக்காட்சியிலே கூட தோன்றி விளக்கம் கொடுக்கல மக்கள்கிட்ட. அல்லது வாட்ஸ்அப்ல பேசுகின்ற தலைமறைவு குற்றவாளிகள் தான் வாட்ஸ்அப்ல பேசுவதை நாம் பார்த்தோம். ஒரு முதலமைச்சர் வாட்ஸ்அப்ல பேசுகிற ஒரு விந்தையை நாம் இன்னைக்கு தான் பார்க்கிறோம். 66A என்று சொல்லப்படுகிற ஒரு சட்டப்பிரிவையே இன்றைக்கு நீக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் சொல்லுகின்றது. அந்த ஒரு பிரிவை இருக்கக்கூடாது என்று சொல்லுகிறது. டெஃபர்மேஷன் வழக்கு என்று சொல்லுகின்ற இந்த அவதூறு வழக்குகள் பொதுவாக பார்த்தீங்கன்னா 500 செக்ஷன், அந்த 500 செக்ஷனே இன்றைக்கு நீக்க வேண்டும் என்று நக்கீரன் வழக்கிலேயும் விஜயகாந்த் வழக்கிலேயும் உச்சநீதிமன்றம் கருத்து சொல்லியிருக்கிறது. ஆக இப்படியெல்லாம் உலகளாவிய ஒரு சிந்தனை இந்தியாவிலே உருவாகின்ற பொழுது இங்க இருக்கிற ஒரு முதலமைச்சர் மட்டும் மக்களை சந்திக்க மறுக்கிறார், பத்திரிகையாளர்களை சந்திக்க மறுக்கிறார். இது ஒரு ஜனநாயக நாட்டில் நாம் வாழுகிறோமா என்கின்ற ஒரு கேள்வியை நமக்குள்ளே எழுப்புகின்றது. நன்றி திரு ஜெயராஜ். தமிழகத்தில் கருத்து சுதந்திரம் இருக்கிறதா இல்லையா என்பதை குறித்து ஒரு விவாதம். கருத்து சுதந்திரம் என்பது எப்படி இருக்க வேண்டும் என்று நினைக்கிறீங்க, சொல்லுங்க. கருத்து சுதந்திரத்தில் சில நான்சென்ஸ், சில சென்ஸ் இருக்கும். இன்றைக்கி சோசியல் மீடியா மாதிரி கருத்து சில சென்ஸ் இருக்கும், சில நான்சென்ஸ் இருக்கும். அந்த சென்ஸை எடுக்கணும், நான்சென்ஸை புறக்கணிக்கணும், அந்த நான்சென்ஸை வரைமுறைப்படுத்தணும். கருத்து சுதந்திரங்கிறது ஒரு தனி நபருடைய உரிமை. அந்த உரிமை மற்றவருடைய உரிமையை வயலேட் பண்ணக்கூடாது.
எல்லாருக்குமே ஒவ்வொரு உரிமை இருக்குது, அதுக்கு ஒரு லிமிட்டேஷன் இருக்குது. அந்த லிமிட்டேஷனுக்கு மேலே நம்ம போகக்கூடாது. ஒரு அரசியல்வாதிகளாக இருந்தாலும் சரி, ஆளும் அரசாக இருந்தாலும் சரி, அரசு அதிகாரிகளாக இருந்தாலும் சரி, அவர் செய்யும் தவறுகளை சுட்டி காட்டும் போது பத்திரிகையாளர்கள் மீது வழக்கு போடுவதை நிறுத்தி கொள்ள வேண்டும் என்று நான் பத்திரிகையாளர் மூலம் சோஷியல் மீடியாவுக்குன்னு சொல்லி ஒரு சில ரெகுலேஷன்ஸை வந்து ஏற்படுத்தணும், இனிமேலாவது கொண்டு வரணும். அந்த ரெகுலேஷன்ஸ்க்கு உட்பட்டு அது செயல்படும் போது நிச்சயமாக இன்றைய மனித குலத்திற்கு மிக முக்கியமான ஒரு தகவல் பரிமாறும் தளமாக அது அமையும். மக்களுடைய கருத்தை உள்வாங்குவதில், பரிசீலிப்பதில், அதை ஏற்றுக்கொள்வதில் இருந்து எதிர்நிலையில் மாறி இருக்குது. இந்த முறை மாறணும். ஒளியின் வெளியினை தாங்காத பாறைகள் சிற்பங்களாக முடியாது. எழுத்தாளர்கள், அதாவது சிற்பிகள், பத்திரிகைகள், எழுத்தாணிகள், ஒளிகள், அது தாங்கும் வழிகளால் தான் சிற்பங்களாக முடியும். கருத்து சுதந்திரம் அப்படின்றது எப்படி இருக்கணும் அப்படின்னா, இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த பாசிச மயத்தில் மக்கள்கிட்ட மொத்த கருத்தையும் கொண்டு போய், நியாயமான கருத்தை கொண்டு போய் சேர்க்குற வகையிலான செயல்பாடாக இருக்கணும். அதை அரசு தான் செய்ய முடியும். முக்கியமாக மக்கள் செய்யணும், நாம் நம்மளுக்குள்ளே மாற்றிக்கணும் அப்படின்றது ஒரு வகை. ஆனால் அது அரசு இயந்திரம் தான் சிறப்பாக செய்ய முடியும், அரசு தாண்டி எதுவும் செய்ய முடியாது. அந்த வகையில் அது செயலாற்றணும்னு கேட்டு. கருத்து சுதந்திரன்றது வந்து உயர்ந்தவர்கள் பணக்காரங்களுக்கு மட்டும் இல்லாமல் ஏழைகளுக்கும் இருக்கணும். அது ஆக மொத்தம் எல்லா மனிதர்களுக்கும் சமமான ஒரு உரிமை இருக்கணும். அவங்களோட கருத்துக்கும் உரிமை கொடுத்து அதையும் காது கொடுத்து கேட்கணும். இப்போ எப்படி 18 வயசு ஆனால் தேர்தலில் ஓட்டு போடக்கூடிய உரிமை அது ஜனநாயகம் அப்படின்னு சொல்கிறாங்களோ, அதே மாதிரி நம்மளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் எல்லாருமே அவங்கள வந்து விமர்சிக்கிறதுக்கோ அல்லது அவங்கள பற்றி கருத்து சொல்கிறதுக்கோ அவங்க வந்து தயாராகிடுறாங்க. அப்போ அந்த மாதிரி ஒரு ஜனநாயகம் எப்போ வருதோ அதான் ஒரு உண்மையான ஜனநாயகம் இருக்க முடியும். அந்த மாதிரி கருத்து சுதந்திரம் வரணும் அப்படின்னு சொல்லி நான் செல்வி மேடம், கருத்து சுதந்திரம் எப்படி இருக்கணும்? நான் எதையெல்லாம் செய்கிறேனோ அதை எதிரில் இருக்கிறவர் செய்கிறதுக்கு அனுமதிக்கணும். அது ஒரு தனி மனிதனுக்கான விஷயம். அரசியல், அதாவது அரசாங்கம் இல்லை அரசு அதிகார வர்க்கம், இதை பார்த்தோன்னா பெரும்பான்மையான மக்களுக்கு எது உரித்தானதோ அதை அந்த மக்களுக்கு கொண்டு சேர்க்கிற, அதை கேட்கிற உரிமையை அவங்களுக்கு வழங்கணும். அதிகாரத்தை நோக்கி உண்மையை பேசுகிறதுக்கான சுதந்திரம் தான் கருத்து சுதந்திரம் நினைக்கிறேன். ஒன்று. இன்னொன்று, ஜனநாயகத்தினுடைய தூண்கள் அப்படின்னு சொல்கிறது ஜனநாயகத்தை தாங்கி பிடிக்கிறதுக்கான அர்த்தத்தில் தான் சொல்லப்பட்டதை ஒழிய, ஜனநாயகத்துக்கு என்ன இருந்தாலும் ஆடாமல் அசையாமல் இருக்கிறதுக்கு அந்த தூண் புது விளக்கம்லாம் கொடுக்க முடியாது. அந்த ஒரு கட்டத்தை நோக்கி இப்போது நகர்ந்துக்கிட்டு இருக்கு. கருத்துரிமைன்னு சொல்லும் போது நான் முக்கியமாக சொல்கிறது, எதை உண்பது, எதை உடுத்துவது, யாரோடு நட்பு பாராட்டுவது, எதை படிப்பது, யாரை வழிபடுவது, எல்லா விஷயத்திலும் நேரடியாக எப்போதும் இல்லாததை விடவும் மிக கூடுதலாக ஒரு அரசாங்கம் என்பது நேரடியாக தனிநபர்களுடைய வாழ்க்கையில் அன்றாடம் தலையிடக்கூடியதாக காலம் மாறி இருக்கு. இந்த மாதிரியான ஒரு காலம் ஹிட்லருடைய காலத்தில் இருந்துச்சா என்னன்றதை ஜெர்மன்கிட்ட கேட்டால் தான் நம்ம தெரியும், அதனுடைய வரலாறை படித்தா. அப்படி ஒரு சூழ்நிலை இந்திய மக்கள் மீது திணிக்கப்படுது. இந்த சூழலுக்கு மிக இசைவான ஒரு களமாக தமிழ்நாடு மாறிக்கிட்டு இருக்குது. இந்த நிகழ்வை வந்து நான் வந்து ரெண்டையும், ஒரு தேசிய அளவில் நடந்துக்கிட்டு இருக்கிறதையும் மாநில அளவில் நடக்கிறதுக்கும் உள்ள வந்து ஒரு இசைமையை நான் பார்க்கும்போது அச்சமுடுறேன். என்னுடைய தலைமுறையில் நான் வந்து எல்லாத்துக்கும் அடிபணிந்து இருக்கக்கூடியவனாக மாறிடுவணுங்கிற அச்சம் எனக்கு இருக்குது. அப்போ தான் நான் கருத்து சுதந்திரம்னா அது அதிகாரத்தை நோக்கி உண்மையை பேசுகிறதுக்கான சுதந்திரம்னு நான் புரிஞ்சுக்கிறேன். திரு ஜெயராஜன், கருத்து சுதந்திரம் உங்களை வரை எப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்க? இல்லை, மாநிலத்தில் நடைபெறுவது மத்தியில் நடைபெறுகிறதா, இல்லது மத்திய அரசியல் நடைபெறுவது மாநிலத்தில் நடைபெறுகிறதா என்கின்ற ஒரு ரெண்டுமே இணைந்து இருக்கிறது. ரெண்டுமே ஒன்றாகத்தான் நான் பார்க்குறேன். ரெண்டுமே ஒன்றாகத்தான், ஒருவேளை ரெண்டுத்தின் கருத்தாக்கமும் ஒன்றாக இருக்கிறது என்று தான் நான் பார்க்கணும். என்னுடைய வளாகத்தில், எனக்காக உருவாக்கப்பட்ட கட்சி வளாகத்திற்குள் நான் மாட்டுக்கறி உண்வதை வேறு ஒரு அமைப்பு உள்ளே வந்து தாக்குகிறது என்றால் இங்கே எங்கே கருத்து சுதந்திரம் இருக்கிறது? என்னுடைய கருத்து சுதந்திரம். இன்னொன்று, இரண்டு கட்சிகளும் ஒன்று, திமுக அதிமுக ஒன்று என்று பார்க்கிற அந்த பார்வையை நான் முற்றாக புறக்கணிக்கிறேன். எப்படின்னு கேட்டீங்கன்னா, நெல்லைக்கண்ணன் என்கின்ற ஒரு பிரபல எழுத்தாளர், பேச்சாளர் இன்றைக்கு முகநூல் பக்கத்திலே எழுதியிருக்கிறார். அவர் மிக தீவிரமான கலைஞர் எதிர்ப்பாளர். நான் தொடர்ந்து போன அரசியல 40 கட்டுரைகளை நான் தினமலர் பத்திரிகையில் எழுதினேன். ஒரு மிரட்டல் கூட எனக்கு வரவில்லை. ஆனால் இன்றைக்கு ஒரே ஒரு கட்டுரை தான் எழுதினேன், மழை வெள்ளத்தை குறித்து. தொடர்ச்சியாக எனக்கு மிரட்டல்கள் வருகிறது என்று ஒரு பிரபலமான ஒரு முகம் இன்றைக்கு முகநூலிலே பதிவு செய்கின்ற ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கிறது. இது சமூக ஆபத்து. மச்சி ஓபன் த பாட்டில் என்று பாடினால் வரி விலக்கு, டாஸ்மாகை மூடு என்று சொன்னால் இங்கே கைது, இவர் தேச துரோக வழக்கு. இப்படி ஒரு மிக மோசமான அவலமான நிலையிலே தமிழகம் இன்றைக்கு இருக்கிறது. இந்த நிலைமை இது ஒரு அரசின் மீது மட்டுமல்ல, ஒரு ஜெயலலிதா என்கின்ற ஒரு தனிநபரின் எதேச்சாதிகாரமான இந்த போக்கை மக்கள் கிழித்திட வேண்டும் என்று தான் நான் நினைக்கிறேன். லெனின், உங்களுடைய கருத்து? இதே ஆட்சியில் ஏழை மக்கள்,
குடிசை பகுதியில் வாழக்கூடிய மக்கள் ஒரு குடம் குடிநீர் கேட்டு அவங்க வந்து மறியல் பண்ணாங்கன்னா, சாலை மறியல் பண்ணுறாங்க, போக்குவரத்தை மறிக்கிறாங்கன்னா, அந்த பஸ்ஸில் போகிறவங்களும் டூ வீலரில் வேலைக்கு போயிட்டு இருக்கிற ஒயிட் காலர்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா, இதெல்லாம் நான்சென்ஸ் நியூசன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் அந்த மக்களே இன்றைக்கி தங்களுடைய தரைத்தளம்லாம் தண்ணியில் மூழ்கி மேலேயும் வந்து கிட்டத்தட்ட கழுத்தளவு தண்ணியில் நிற்கும் பொழுது வெள்ளத்தில் ஒரு குவளை தண்ணி குடிக்க கிடைக்குமா அப்படின்னப்போ கொடுக்கறதுக்கு அரசாங்கம் இல்லை, 4 நாளாக கரண்ட்டு கொடுக்கறதுக்கான நிர்வாகம் இல்லை. அப்போ தண்ணி வடிஞ்சதும் அவங்களே போய் அதே குடிநீர் அலுவலகத்துக்கு முன்னாடியும் அதே மின்வாரிய அலுவலகத்துக்கு முன்னாடியும் போராடிட்டு இருக்காங்க. ஆக அந்த அனுபவம் கிடைச்ச பிறகு தான் இவங்களுக்கு இந்த கருத்து வெளிப்படுது. ஆக இது என்ன அப்படின்னா, ஆட்சிக்கு எதிரான அல்லது அரசுக்கு எதிராக உண்மைகளை சொல்லக்கூடிய துணிவு தான் கருத்து சுதந்திரம். எந்த சுதந்திரத்தையும் நாம் எளிதாக போராடாமல் பெற்றுவிடவே முடியாது. கருத்து சுதந்திரத்தையும் போராடித்தான் பெற்றாக வேண்டும். அப்படி போராடி பெறுவதற்கு ஒரு ஒருங்கிணைப்பு, கட்டமைப்பு, கட்டுப்பாடு எல்லாமே தேவை. நன்றி. சமூக வலைத்தளத்தில் ஒன்று படித்தேன். நல்ல வேளை திருவள்ளுவர் இல்லை, கல்லுண்ணாமை எழுதியதற்காக அவரை கூட கைது செய்திருக்கலாம் என்று உச்சகட்டமான ஒரு இது. ஆனால் சமூக வலைத்தளங்கள் அதே பாமரன் எழுதுகிறாரு, இது வந்து ரயிலில் இருக்கக்கூடிய கழிவறை மாதிரி அல்ல, எதை வேணால் நீங்கள் எழுதிட்டு போகலாம் என்று உங்களுக்கு என்று ஒரு பொறுப்பு இருக்கிறது, ஒரு சமூக பொறுப்பு இருக்கிறது. ஆக எதை எழுத வேண்டும், எப்படி எழுத வேண்டும், அது எந்த வரையறைக்குள் இருக்க வேண்டும் என்று இருக்கிறது. மிக அழகாக சொல்ல, என்னை கட்டுப்படுத்துவர்கள் முன் நான் சுதந்திரமாக இருப்பேன், என்னை சுதந்திரமாக விடுபவர்கள் முன் நான் கட்டோடு இருப்பேன் என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட ஒரு சுதந்திரத்தை, கருத்து சுதந்திரத்தை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆபிரகாம் லிங்கன் அவர்கள் தேர்தலுக்காக போயிருக்கிறார். போயிருக்கும்போது மிக திரளான கூட்டங்கள் இருக்கிறது. அப்போ ஒரு 4 வயது பெண்மணி வந்து அவர்கிட்ட சொல்கிறார், தாடி இல்லாத அசிங்கமாக இருக்கும் உங்கள் முகம், ஒட்டி போய் தாடி வைங்க. ஒரு 4 வயது குழந்தை சொல்வதை கூட லிங்கன் அவர்கள் யோசித்து அதுக்கப்புறம் தான் ஒரு தாடியே வைத்தாராம். அப்போது ஒரு கடைக்கோடி குடிமகன் கூட மூத்த குடிமகனை கேள்வி கேட்கின்ற அளவிற்கு ஜனநாயகத்தில் கருத்து சுதந்திரம் இருக்க வேண்டும். அந்த கருத்து சுதந்திரம் இந்தியாவிலும் இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த நிகழ்ச்சியை நான் நிறைவு செய்கின்றேன். மீண்டும் அடுத்த வாரம் இன்னும் ஒரு வித்தியாசமான தலைப்போடு உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை நன்றி, வணக்கம்.